எரேமியா ஆகமம் அதிகாரம் 37. யோசியாவின் மகனும் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் யூதா நாட்டின் அரசனாக ஏற்படுத்தியிருந்தவனுமான செதேக்கியா யோயாக்கீமின் மகன் கோனியாவுக்கு பதிலாக ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான். அவனோ அவனுடைய பணியாளரோ நாட்டு மக்களோ இறைவாக்கினர் எரேமியா வாயிலாக ஆண்டவர் உரைத்திருந்த சொற்களுக்கு செவி கொடுக்கவில்லை. செலேமியாவின் மகன் எகுக்கலையும் மாசேயாவின் மகன் குருவுமான செப்பனியாவையும் அரசன் செதேக்கியா இறைவாக்கினர் எரேமியாவிடம் அனுப்பி வைத்து, நம் கடவுளான ஆண்டவரிடம் எங்களுக்காக மன்றாடும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அந்நாள்களில் மக்களிடையே எரேமியா தடையின்றி நடமாடிக் கொண்டிருந்தார். ஏனெனில் அவர் இன்னும் சிறையில் அடைக்கப்படவில்லை. இதற்கிடையில் பார்வோனின் படை எகிப்தினின்று புறப்பட்டு வந்தது. எருசலேமை ஏற்கனவே முற்றுகையிட்டுக் கொண்டிருந்த கல்தேயர் இச்செய்தியை கேள்வியுற்றதும் எருசலேமை விட்டு பின்வாங்கினர். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் அறிவுரையை நாடி உங்களை என்னிடம் அனுப்பி வைத்த யூதா அரசனிடம் நீங்கள் சொல்ல வேண்டியது: இதோ, உனக்கு துணை புரிய வந்துள்ள பார்வோனின் படை தன் சொந்த நாடான எகிப்துக்கே திரும்பி போகும். கல்தேயர் மீண்டும் வந்து என் நகரை தாக்குவர், அதனை கைப்பற்றி தீக்கிரையாக்குவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கல்தேயர் நம்மை விட்டு திரும்பி போவது உறுதி என்று சொல்லி உங்களையே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். ஏனெனில் அவர்கள் திரும்பி போகவே மாட்டார்கள். உங்களை எதிர்த்து போரிட்டு வரும் கல்தேயரின் படை முழுவதையும் நீங்கள் முறியடித்தாலும் அவர்களுள் தாக்குண்ட வீரர் மட்டுமே தம் கூடாரங்களில் எஞ்சியிருந்தாலும் அவர்களே கிளர்ந்தெழுந்து இந்நகரை தீக்கிரையாக்குவர். பார்வோன் படையெடுத்து வரவே கல்தேயர் படை எருசலேமை விட்டு பின்வாங்கியது. அப்பொழுது எரேமியா மக்கள் முன்னிலையில் பாகப் பிரிவினை செய்து கொள்ள எருசலேமை விட்டு பென்யமீன் நாட்டுக்கு புறப்பட்டார். அவர் பென்யமீன் வாயிலை அடைந்த பொழுது அனனியாவின் பேரனும் செலேமியாவின் மகனுமான இரியா என்னும் மெய்காப்பாளர் தலைவன் இறைவாக்கினர் எரேமியாவை தடுத்து, நீ கல்தேயர் பக்கம் தப்பிச் செல்ல முயல்கிறாய் என்று கூறி அவரை பிடித்தான். அதற்கு எரேமியா, அது பொய், நான் கல்தேயர் பக்கம் தப்பிச் செல்ல முயலவில்லை என்றார். அவர் சொன்னதை இரியா கேட்கவில்லை. எனவே அவன் எரேமியாவை பிடித்து தலைவர்களிடம் கொண்டு வந்து நிறுத்தினான். தலைவர்கள் சினம் கொண்டு எரேமியாவை அடித்து செயலர் யோனத்தானுடைய வீட்டில் அடைத்து வைத்தார்கள். ஏனெனில் அவ்வீடு ஒரு சிறைக்கூடமாய் மாற்றப்பட்டிருந்தது. எரேமியா நிலவறை கூடத்திற்குள் சென்று அங்கே நெடுநாள் தங்கியிருந்தார். அப்பொழுது அரசன் செதேக்கியா ஆள் அனுப்பி எரேமியாவை தன்னிடம் அழைத்து வரச் செய்தான். தன் மாளிகையில் அவருடன் தனியாக பேசி, ஆண்டவரிடமிருந்து வாக்கு ஏதேனும் உண்டா என்று வினவினான். அதற்கு எரேமியா, ஆம், உண்டு. பாபிலோனிய மன்னனிடம் நீர் கையளிக்கப்படுவீர் என்றார். தொடர்ந்து எரேமியா அரசன் செதேக்கியாவிடம் கூறியது: உமக்கோ உம் பணியாளருக்கோ இம்மக்களுக்கோ நான் செய்த தீங்குதான் என்ன? ஏன் என்னை சிறையில் அடைத்தீர்? உங்கள் மீதோ இந்நாட்டின் மீதோ பாபிலோனிய மன்னன் படையெடுத்து வரமாட்டான் என்று அறிவித்த உங்கள் இறைவாக்கினர் இப்போது எங்கே? என் தலைவரே, என் அரசரே, தயவு செய்து எனக்கு செவி கொடும். என் விண்ணப்பத்தை கனிவாய் ஏற்றருளும். செயலர் யோனத்தானின் வீட்டுக்கு என்னை மீண்டும் அனுப்பி வைக்காதீர். அனுப்பினால் நான் அங்கேயே மடிந்து போவேன். பின்னர் அரசன் செதேக்கியா கட்டளையிடவே எரேமியா காவல் கூடத்திற்கு மாற்றப்பட்டார். நகரின் அப்பம் அனைத்தும் தீரும் வரை அப்பக்காரர் தெருவினின்று ஓர் அப்பம் அவருக்கு நாள்தோறும் கொடுக்கப்பட்டு வந்தது. இவ்வாறு எரேமியா காவல் கூடத்தில் தங்கியிருந்தார்.
எரேமியா ஆகமம் அதிகாரம் 38. மாத்தானின் மகன் செபற்றியா, பஸ்கூரின் மகன் கெதலியா, செலேமியாவின் மகன் யூகால், மல்கியாவின் மகன் பஸ்கூர் ஆகியோர் மக்கள் எல்லாருக்கும் எரேமியா அறிவித்துக் கொண்டிருந்த கீழ்க்கண்ட சொற்களை கேட்டார்கள். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இந்நகரில் தங்கியிருப்பவன் வாழ், பஞ்சம், கொள்ளை நோய் ஆகியவற்றால் மடிவான். கல்தேயர் பக்கம் தப்பிச் செல்பவனோ பிழைத்துக் கொள்வான். அவன் உயிரே அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளாயிருக்கும். அவன் உயிர் பிழைப்பான். ஆண்டவர் கூறுவது இதுவே: பாபிலோனிய மன்னனது படையிடம் இந்நகர் கையளிக்கப்படுவது உறுதி. அவனும் அதை கைப்பற்றிக் கொள்வான். பின்னர் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும். ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளரச் செய்து வருகிறான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன் செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன். ஏனெனில் உங்களை பகைத்துக் கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பாழ்கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதையத் தொடங்கினார். அரண்மனையில் இருந்த அரசவையோருள் ஒருவரான எபேது மேலேக்கு என்ற எத்தியோப்பியர் எரேமியா பாழ்கிணற்றில் தள்ளப்பட்டதை அறிய வந்தார். அப்பொழுது அரசன் பென்யமீன் வாயிலில் அமர்ந்திருந்தான். எபேது மேலேக்கு அரண்மனையினின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பாழ்கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார். ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேது மேலேக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டிச் செல். இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்றினின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். எனவே எபேது மேலேக்கு ஆள்களை தம்மோடு அழைத்து கொண்டு அரச அரண்மனையின் கருவூலத்திற்கு கீழே சென்றார். அங்கிருந்து பழைய ஆடைகளையும் கந்தல் துணிகளையும் எடுத்து கயிற்றில் கட்டி கிணற்றில் கிடந்த எரேமியாவிடம் இறக்கினார். எத்தியோப்பியரான எபேது மேலேக்கு எரேமியாவிடம், இந்த பழைய ஆடைகளையும் கந்தல் துணிகளையும் உம் அக்குள்களுக்கும் கயிற்றுக்கும் இடையே வைத்துக் கொள்ளும் என்று வேண்டினார். எரேமியா அவ்வாறே செய்தார். பின்னர் அவர்கள் எரேமியாவை கயிற்றால் மேலே இழுத்து கிணற்றை விட்டு வெளியே தூக்கினார்கள். அதன் பின் எரேமியா காவல் கூடத்தில் தங்கியிருந்தார். அரசன் செதேக்கியா இறைவாக்கினர் எரேமியாவிடம் ஆள் அனுப்பி அவரை ஆண்டவர் இல்லத்தின் 3ஆம் வாயிலுக்கு வரவழைத்தான். அரசன் எரேமியாவை நோக்கி, நான் உம்மிடம் ஒன்று கேட்பேன், நீர் என்னிடம் எதையும் மறைக்கக்கூடாது என்று சொன்னான். எரேமியா செதேக்கியாவை நோக்கி, நான் உள்ளதை சொன்னால் நீர் என்னை திண்ணமாய் கொன்று போட மாட்டீரா? நான் உமக்கு அறிவுரை கூறினாலும் நீர் கேட்க மாட்டீரே என்றார். அதற்கு அரசன் செதேக்கியா, நமக்கு இந்த உயிர் கொடுத்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் உம்மை கொல்ல மாட்டேன். உமது உயிரை பறிக்க தேடும் இம்மனிதர் கையிலும் உம்மை ஒப்புவிக்க மாட்டேன் என்று எரேமியாவுக்கு மறைவாக ஆணையிட்டு கூறினான். எரேமியா செதேக்கியாவிடம் கூறியது: படைகளின் கடவுளும் இஸ்ராயேலின் கடவுளுமாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீர் உடனே பாபிலோனிய மன்னனின் தளபதிகளிடம் சரணடைந்தால் உயிர் வாழ்வீர்.
இந்நகர் தீக்கிரையாகாது, நீரும் உம் வீட்டாரும் பிழைத்துக் கொள்வீர்கள். பாபிலோனிய மன்னனின் தளபதிகளிடம் நீர் சரணடையாவிட்டால் இந்நகர் கல்தேயரிடம் கையளிக்கப்படும். அவர்கள் அதை தீக்கிரையாக்குவார்கள், நீரோ அவர்களது கைக்கு தப்ப மாட்டீர். அப்பொழுது அரசன் செதேக்கியா எரேமியாவை பார்த்து, கல்தேயரிடம் ஏற்கனவே சரணடைந்துள்ள யூதா நாட்டவர் மட்டில் எனக்கு அச்சமாயுள்ளது. நான் அவர்களிடம் கையளிக்கப்பட்டு அவர்களது பழிப்புக்கு ஆளாவேன் என்றான். அதற்கு எரேமியா, இல்லை, நீர் கையளிக்கப்பட மாட்டீர். நான் உமக்கு எடுத்துரைக்கும் ஆண்டவரின் வாக்குக்கு செவி கொடும். அது உமக்கு நலம் பயக்கும், நீரும் உயிர் பிழைப்பீர். நீர் சரணடைய மறுப்பீராகில் இவ்வாறு நடக்கும் என ஆண்டவர் எனக்கு காட்டியுள்ளார். யூதா அரசனின் அரண்மனையில் எஞ்சியிருக்கும் பெண்கள் எல்லாரும் பாபிலோனிய மன்னனின் தளபதிகளிடம் கொண்டு செல்லப்படுவார்கள். அவர்கள், நம்பிக்கைக்குரிய உம் நண்பர்கள் உம்மை வஞ்சித்து அடக்கிவிட்டார்கள், உம் கால்களை சேற்றில் அமிழச் செய்து உம்மை விட்டு அகன்று போனார்கள் என கூறுவார்கள். உம் மனைவியர் மக்கள் அனைவரும் கல்தேயரிடம் கொண்டு போகப்படுவார்கள். நீரோ அவர்கள் கைக்கு தப்ப மாட்டீர். மாறாக பாபிலோனிய மன்னனால் நீர் பிடிபடுவீர். இந்நகர் தீக்கிரையாகும் என்றார். அதற்கு செதேக்கியா எரேமியாவிடம், நாம் பேசிக்கொண்டது யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்படியானால் நீர் சாவுக்குள்ளாக மாட்டீர். நான் உம்மோடு பேசினதாக தலைவர்கள் கேள்வியுற்று உம்மிடம் வந்து, நீர் அரசரிடம் என்ன கூறினீர்? அரசர் உம்மிடம் என்ன சொன்னார்? எங்களிடம் எதையும் மறைக்காதீர், நாங்கள் உம்மை கொல்ல மாட்டோம் என்று சொன்னால், நான் மடிந்து போகாதவாறு யோனத்தான் வீட்டிற்கு என்னை மீண்டும் அனுப்பி வைக்க வேண்டாம் என்று நான் அரசனை வேண்டிக் கொண்டேன் என்று நீர் அவர்களிடம் சொல்லிவிடும் என்றான். பின்னர் தலைவர்கள் அனைவரும் எரேமியாவிடம் வந்து அவரை வினவிய பொழுது அரசன் சொல்லியிருந்தபடியே அவர் பதில் உரைத்தார். எனவே அத்தோடு அவர்கள் நிறுத்தி கொண்டார்கள். பேசியதை யாரும் ஒட்டு கேட்கவில்லை. எருசலேம் கைப்பற்றப்பட்ட நாள் வரை எரேமியா காவல் கூடத்திலேயே இருந்தார். யூதித்து ஆகமம் அதிகாரம் 8. அக்காலத்தில் யூதித்து இதை பற்றி கேள்விப்பட்டார். யூதித்து மெராரியின் மகள், மெராரி ஓசின் மகன், ஓசு யோசேப்பின் மகன், யோசேப்பு ஓசியேலின் மகன், ஓசியேல் எல்கியாவின் மகன், எல்கியா அனானியாவின் மகன், அனானியா கிதியோனின் மகன், கிதியோன் ரெபாயிம் மகன், ரெபாயிம் அகித்தூபின் மகன், அகித்தூபு எலியாவின் மகன், எலியா எல்கியாவின் மகன், எல்கியா எலியாபின் மகன், எலியாபு நத்தனியேலின் மகன், நத்தனியேல் சலாமியேலின் மகன், சலாமியேல் சரசதாயின் மகன், சரசதாய் இஸ்ராயேலின் மகன். யூதித்தின் கணவர் மனாசே. அவர்கள் இருவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். வார்கோதுமை அறுவடை காலத்தில் மனாசே இறந்து போனார். அவர் தம் வயலில் கதிர்களை சேர்த்து கட்டி கொண்டிருந்தவர்களை மேற்பார்வையிட்ட பொழுது கடும் வெயில் அவரது தலையை தாக்கவே அவர் படுத்த படுக்கையானார். பின் தம் நகரான பெத்தூலியாவில் உயிர் துறந்தார். தோத்தானுக்கும் பால்மோனுக்கும் இடையில் இருந்த வயலில் தம் மூதாதையரின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். யூதித்து கைம்பெண் ஆனார். 3 ஆண்டு 4 மாதமாய் தம் இல்லத்திலேயே இருந்தார். தம் வீட்டின் மேல் தளத்தில் தமக்காக கூடாரம் ஒன்று அமைத்துக் கொண்டார். இடுப்பில் சாக்கு உடை உடுத்தியிருந்தார். கைம்பெண்ணுக்குரிய ஆடைகளை அணிந்திருந்தார். தம் கைமை காலத்தில் ஓய்வு நாளுக்கு முந்தின நாளும் ஓய்வு நாள் அன்றும் அமாவாசைக்கு முந்தின நாளும் அமாவாசை அன்றும் இஸ்ராயேல் இனத்தாருக்குரிய திருநாள்கள் மகிழ்ச்சியின் நாள்கள் தவிர மற்ற நாள்களில் நோன்பிருந்து வந்தார். அவர் பார்வைக்கு அழகானவர்,
தோற்றத்தில் எழில்மிக்கவர். ஆண் பெண் பணியாளர்களோடு பொன், வெள்ளி, கால்நடைகள், வயல்கள் ஆகியவற்றை அவர் கணவர் மனாசே அவருக்கு விட்டுச் சென்றிருந்தார். இவையெல்லாம் யூதித்தின் உடைமையாயின. யூதித்து கடவுளுக்கு மிகவும் அஞ்சி நடந்தார். அவரை பற்றி யாரும் தவறாக பேசியதில்லை. தண்ணீர் பஞ்சத்தால் மக்கள் மிகவும் சோர்வுற்று ஆளுநருக்கு எதிராக கூறியிருந்த கடுஞ்சொற்களையும் 5 நாளுக்கு பின் நகரை அசீரியரிடம் கையளிக்கப் போவதாக ஊசியா ஆணையிட்டு கூறியிருந்த அனைத்தையும் யூதித்து கேள்வியுற்றார். உடனே தம் நகரின் மூப்பர்களான ஊசியா, காபிரி, கார்மி ஆகியோரை அழைத்து வருமாறு தன் உடைமைகளையெல்லாம் கண்காணித்து வந்த தம் பணிப்பெண்ணை அனுப்பி வைத்தார். மூப்பர்கள் வந்தபோது யூதித்து, பெத்தூலியாவில் வாழும் மக்களின் ஆளுநர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். இன்று மக்களிடம் நீங்கள் கூறிய சொற்கள் முறையற்றவை. ஆண்டவர் தம் மனத்தை மாற்றி குறித்த நாளுக்குள் நமக்கு உதவி அளிக்காவிடில் இந்த நகரை நம் எதிரிகளிடம் ஒப்புவிக்கப் போவதாக நீங்கள் உறுதி அளித்து கடவுள் மேல் ஆணையிட்டிருக்கிறீர்கள். என்று கடவுளை சோதிக்க நீங்கள் யார்? மனிதர் நடுவே கடவுளுக்கு மேலாக உங்களையே உயர்த்தி கொள்ள நீங்கள் யார்? இப்போது எல்லாம் வல்ல ஆண்டவரை சோதிக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் எதையும் என்றுமே அறிந்து கொள்ளப் போவதில்லை. மனித உள்ளத்தின் ஆழத்தையே நீங்கள் காண முடியாது. மனித மனம் நினைப்பதையே நீங்கள் உணர முடியாது. அவ்வாறிருக்க இவற்றையெல்லாம் படைத்த கடவுளை எவ்வாறு உங்களால் தேடி அறிய முடியும்? அவருடைய எண்ணத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? அவருடைய திட்டத்தை எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும்? சகோதரர்களே, நம் கடவுளாகிய ஆண்டவரின் சினத்தை தூண்டிவிடாதீர்கள். இந்த 5 நாள்களில் நமக்கு உதவி புரிய அவருக்கு விருப்பமில்லை என்றாலும், அவருக்கு விருப்பமான எந்த நேரத்திலும் நம்மை பாதுகாக்கவோ நம் பகைவர்கள் காண நம்மை அழித்துவிடவோ அவருக்கு ஆற்றல் உண்டு. நம் கடவுளாகிய ஆண்டவரின் திட்டங்களுக்கு நிபந்தனை விதிக்காதீர்கள். ஏனெனில் மனிதரை அச்சுறுத்துவது போல கடவுளை அச்சுறுத்த முடியாது. மானிடரை மன்றாட்டினால் மாற்றுவது போல் ஆண்டவரையும் மாற்ற முடியாது. எனவே அவரிடமிருந்து மீட்பை எதிர்பார்ப்பவர்களாய் நமக்கு உதவி செய்ய அவரை மன்றாடுவோம். அவருக்கு விருப்பமானால் அவர் நமது மன்றாட்டுக்கு செவி சாய்ப்பார். முற்காலத்தில் நடந்தது போல நம் தலைமுறையில் நாம் வாழும் இக்காலத்தில் நம்மில் எந்த குலமோ, குடும்பமோ, நாடோ, நகரமோ கையால் உருவாக்கப்பட்ட சிலைகளை தெய்வங்களாக வணங்கியதில்லை. அவ்வாறு வணங்கியதால் தான் நம் மூதாதையர்கள் வாளுக்கிரையாகி சூறையாடப்பட்டு நம் எதிரிகளின் முன்னிலையில் அறவே அழிந்தார்கள். நாம் ஆண்டவரை தவிர வேறு கடவுளை அறிந்ததில்லை. அதனால் அவர் நம்மையோ நம் இனத்தாருள் எவரையுமோ வெறுத்து ஒதுக்க மாட்டார் என நம்புகிறோம். நாம் பிடிபட்டால் யூதேயா முழுவதுமே பிடிபடும். நம் திருவிடம் கொள்ளையடிக்கப்படும். அதன் தூய்மை கேட்டுக்கு கழுவாயாக நாம் குருதி சிந்த வேண்டியிருக்கும். நம் சகோதரர்களின் படுகொலை, நாட்டின் சிறைப்பட்ட நிலை, நமது உரிமை சொத்தின் பாழ்நிலை ஆகியவற்றுக்கெல்லாம் நாம் அடிமைகளாய் இருக்கும் இடமெங்கும் வேற்றினத்தார் நடுவே நாம் பொறுப்பு ஏற்கச் செய்வார். நம்மை அடிமைப்படுத்தியோர் முன்னிலையில் ஏளன பேச்சுக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாவோம். நம்முடைய அடிமை நிலை நமக்கு சாதகமாய் அமையாது. நம் கடவுளாகிய ஆண்டவர் அதை நமக்கு இகழ்ச்சியாக மாற்றுவார். உடன்பிறப்புகளே, இவ்வேளையில் நம் சகோதரர்களுக்கு நாம் எடுத்துக்காட்டாக விளங்குவோம். ஏனென்றால் அவர்கள் உயிர் நம் கையில் உள்ளது. அவ்வாறே திருவிடமும் கோவிலும் பலிபீடமும் நம் பொறுப்பில் உள்ளன. எனினும் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனெனில் நம் மூதாதையரை அவர் சோதித்தது போல நம்மையும் சோதிக்கிறார்.
அவர் ஆபிரகாமுக்கு என்ன செய்தார் என்பதையும், ஈசாக்கை எவ்வாறு சோதித்தார் என்பதையும், யாக்கோபு தம் தாய்மாமன் லாபானின் ஆடுகளை வட மெசபத்தோமியாவில் மேய்த்து கொண்டிருந்த போது அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்பதையும் எண்ணி பாருங்கள். ஆண்டவர் இவ்வாறு அவர்களின் உள்ளங்களை சோதித்தறியும் பொருட்டு அவர்களை நெருப்பில் புடமிட்டது போல நம்மை புடமிடவில்லை, நம்மை பழிவாங்கவும் இல்லை. ஆனால் தமக்கு நெருக்கமாய் உள்ளோரை எச்சரிக்கும்படி தண்டிக்கிறார். பின் ஊசியா யூதித்திடம் மறுமொழியாக, நீ சொன்னதெல்லாம் உண்மையே, உன் சொற்களை மறுத்து பேசுவார் யாருமில்லை. உனது ஞானம் முதன்முறையாக இன்று வெளிப்படவில்லை. உன் இளமை முதலே உன் அறிவு கூர்மையை மக்கள் யாவரும் அறிவர். நீ நல்ல உள்ளம் கொண்டவள். ஆனால் மக்கள் கடுந்தாகம் கொள்ளவே நாங்கள் முன்பு உறுதி கூறியவாறு செயலாற்றவும் அதை மீறாதவாறு ஆணையிடவும் எங்களை கட்டாயப்படுத்தினார்கள். நீ இறைப்பற்றுள்ள பெண். ஆகையால் இப்போது நமக்காக இறைவனிடம் மன்றாடினால் ஆண்டவர் மழை பொழியச் செய்து நம் நீர்த்தொட்டிகளை நிரப்புவார். நாம் இனியும் தாகத்தால் சோர்வு அடைய மாட்டோம் என்றார். அதற்கு யூதித்து அவர்களிடம், நான் சொல்வதை கேளுங்கள். நான் செய்ய போகும் செயல் நம் வழிமுறையினர் நடுவே தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூறப்படும். நீங்கள் இன்று இரவு நகர வாயில் அருகே வந்து நில்லுங்கள். அப்போது நான் என் பணிப்பெண்ணுடன் வெளியே செல்வேன். நீங்கள் நகரை நம் பகைவர்களிடம் கையளிக்கப் போவதாக உறுதி அளித்த அந்த நாளுக்குள் ஆண்டவர் என் வழியாக இஸ்ராயேலை விடுவிப்பார். நான் செய்யப்போவது பற்றி நீங்கள் ஒன்றும் என்னிடம் கேட்காதீர்கள். நான் அதை செய்து முடிக்கும் வரை எதுவும் சொல்ல மாட்டேன் என்றார். அதற்கு ஊசியாவும் ஆளுநர்களும் அவரிடம், நலமே சென்று வா, கடவுளாகிய ஆண்டவர் நம் பகைவர்களை பழிவாங்க உன்னை வழிநடத்தட்டும் என்றார்கள். பிறகு அவர்கள் அவரது கூடாரத்தை விட்டு தாங்கள் காவல் புரிய வேண்டிய இடங்களுக்கு திரும்பினார்கள். யூதித்து ஆகமம் அதிகாரம் 9. யூதித்து குப்புற விழுந்தார். தலையில் சாம்பலை தூவிக்கொண்டார். தாம் அணிந்திருந்த சாக்கு உடையை களைந்தார். எருசலேமில் கடவுளின் இல்லத்தில் அன்றைய மாலை தூப வழிபாடு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார். என் மூதாதையான சிமியோனின் கடவுளாகிய ஆண்டவரே, அயல் நாட்டாரை பழிவாங்குமாறு அவரது கையில் ஒரு வாளை கொடுத்தீர். அவர்கள் ஒரு கன்னி பெண்ணை கரைப்படுத்துவதற்காக அவளது இடைக்கச்சையை தளர்த்தினார்கள். அவளை இழிவுபடுத்துவதற்காக அவளது ஆடையை கிழித்தார்கள். அவளை பழிக்குள்ளாக்குவதற்காக அவளது கருப்பையை தீட்டுப்படுத்தினார்கள். இவ்வாறு செய்யலாகாது என்று நீர் உரைத்திருந்தும் அதற்கு மாறாக அவர்கள் செயல்பட்டார்கள். எனவே அவர்களின் ஆளுநர்கள் கொல்லப்பட ஒப்புவித்தீர். வஞ்சனையால் கரைபட்ட அவர்களது படுக்கை குருதி தோய்ந்திருக்கச் செய்தீர். அடிமைகளை அவர்களுடைய தலைவர்களோடும் தலைவர்களை அவர்களுடைய அரியணைகளோடும் அடித்து நொறுக்கினீர். மேலும் அவர்களுடைய மனைவியர் கவர்ந்து செல்லப்படவும் புதல்வியர் சிறைப்படுத்தப்படவும் கொள்ளை பொருள்கள் அனைத்தும் உம் அன்பான மக்களால் பகிர்ந்து கொள்ளப்படவும் நீர் ஒப்புவித்தீர். உம் மக்கள் உம்மீது பற்றார்வம் கொண்டு தங்கள் குருதியால் ஏற்பட்ட தீட்டை அருவறுத்து நீர் உதவி அளிக்கும்படி உம்மை மன்றாடினார்கள். கடவுளே, என் கடவுளே, கைம்பெண்ணாகிய எனக்கும் செவிசாய்த்தருளும். அப்போது நடந்தவை, அதற்கு முன்னும் பின்னும் நடந்தவை ஆகிய அனைத்தையும் செய்தவர் நீரே. இப்போது நிகழ்வனவற்றையும் இனி நிகழவிருப்பனவற்றையும் நீரே திட்டமிட்டுள்ளீர். நீர் திட்டமிட்டவை எல்லாம் நிறைவேறின. நீர் திட்டமிட்டவை அனைத்தும் உம்முன் நின்று
இதோ உள்ளோம் என்றன. உம் வழிகளெல்லாம் ஆயத்தமாய் உள்ளன. உம் தீர்ப்பு முன்னறிவு மிக்கது. இப்போது அசீரியர்கள் பெருந்திரளான படையோடு வந்திருக்கிறார்கள். தங்கள் குதிரைகளின் பொருட்டும் குதிரை வீரர்களின் பொருட்டும் இருமாப்பு கொண்டுள்ளார்கள். தங்கள் காலாட்களின் வலிமையால் செருக்கு கொண்டுள்ளார்கள். கேடயம், ஈட்டி, வில், கவண் ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். ஆனால் போர்களை முறியடிக்கும் ஆண்டவர் நீர் என்பதை அவர்கள் அறியார்கள். ஆண்டவர் என்பது உமது பெயர். உமது ஆற்றலால் அவர்களது வலிமையை அடக்கிவிடும். உமது சினத்தால் அவர்களின் திறத்தை அழித்துவிடும். ஏனெனில் உமது திருவிடத்தை கரைப்படுத்தவும் உமது மாட்சிமிகு பெயர் விளங்கும் பேழையை தீட்டுப்படுத்தவும் உமது பலிபீடத்தின் கொம்புகளை வாளால் நொறுக்கவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். அவர்களுடைய இருமாப்பை உற்று நோக்கும். அவர்கள் தலைமேல் உமது சினத்தை கொட்டும். எனது திட்டத்தை செயல்படுத்த கைம்பெண்ணாகிய எனக்கு வலிமை தாரும். என் உதடுகளின் வஞ்சனையால் அடிமையை அவனுடைய ஆளுநனோடும் ஆளுநனை அவனுடைய பணியாளனோடும் தாக்கி வீழ்த்தும். அவர்களது செருக்கை ஒரு பெண்ணின் கைவன்மையால் நொறுக்கிவிடும். உமது வலிமை ஆள் எண்ணிக்கையை பொறுத்ததன்று. உமது ஆற்றல் வலிமை வாய்ந்தோரை பொறுத்ததன்று. நீர் தாழ்ந்தோரின் கடவுள், ஒடுக்கப்பட்டோரின் துணைவர், நலிவுற்றோரின் ஆதரவாளர், கைவிடப்பட்டோரின் காவலர், நம்பிக்கையற்றோரின் மீட்பர். என் மூதாதையின் கடவுளே, என் வேண்டுதலை கனிவோடு கேளும். இஸ்ராயேலின் உரிமை சொத்தாகிய இறைவா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, நீரூற்றுகளை படைத்தவரே, படைப்புகளுக்கெல்லாம் மன்னரே, என் மன்றாட்டுக்கு பரிவோடு செவிசாயும். உமது உடன்படிக்கைக்கும் உமது தூய இல்லத்துக்கும் சீயோன் மலைக்கும் உம் மக்கள் உரிமையாக்கிக் கொண்ட இல்லங்களுக்கும் எதிராக கொடியவற்றை திட்டமிட்டுள்ளோரை என் வஞ்சகச் சொற்கள் காயப்படுத்தி கொல்லச் செய்யும். நீரே கடவுள் என்றும் எல்லா ஆற்றலும் வலிமையும் கொண்ட கடவுள் என்றும் இஸ்ராயேல் இனத்தை பாதுகாப்பவர் உம்மை தவிர வேறு எவரும் இல்லை என்றும் உம் மக்களினம் முழுவதும் அதன் எல்லா குலங்களும் அறியச் செய்யும்.